சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி, திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக, கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பார் எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க போகிற சனி பயிற்சி, சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போறார் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் 9வது ஸ்தானத்திற்கும் 10வது ஸ்தானத்திற்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்தியம் உடையவர். அதாவது இந்த சனி பகவான் யோகாதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதை மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்த யோகங்களை வாரி வழங்குவார். அதையும் நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ளலாம். இவர் தான் தர்ம கர்மாதிபதி. அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வருகிறார் சனி பகவான். இந்த ஒரு வார்த்தை போறோம். ஜோதிட உலகத்துல நமக்கு தெரியும் ஐயா, நம்ம சொல்ற யோகங்கள்ல தர்ம கர்மாதிபதி யோகத்தை உயர்வா பேசுறோம். அந்த தர்ம கர்மாதிபதியாகவே சனி பகவான் தான் ரிஷபராசிக்கு அமர்கிறார். அவர் அமர்வது இப்போ லாபஸ்தானத்துக்கு வேற வரார். அப்போ நீங்கள் நிறைய தர்மம் செய்யணும். முதல் விஷயம் மனசுல பதிய வைக்கணும், ரிஷபராசிக்காரர்கள் நிறைய தர்மம் செய்யணும். தர்மம் செய்தால் உங்கள் கர்மம் நன்றாக அமையும். கர்மம்னா உங்க வேலை, உங்க தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் ஒரு பெர்மனன்ட் வேலைக்கு எதிர்பார்க்குறீங்களோ, கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாப் ஆகும். பெர்மனன்ட் ஜாப்ல நான் இருக்கேன் சார், எனக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேன் சார், கிடைக்கல அப்படின்னா லாபத்துக்கு சனி பகவான் ஜீவனக்காரகன், அவன் ஜீவன ஸ்தானாதிபதி வருகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை இப்போ கொடுத்துருவார். சனி பகவானுக்கு எது நல்ல ஸ்தானங்கள் ஐயா நீங்க தொடங்கும் போதே சொன்னீங்க, 3, 6, 11. அவர் ரிஷபராசிக்கு அந்த 11வது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு, மிகுந்த லாபத்தை அவர் கொண்டு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேல விழுது, ரிஷபராசி மேல விழுது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்துல ஒரு கவனம் எடுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 9வது ஸ்தானம் சொல்றோம் பாருங்க, அந்த 9வது ஸ்தானம்ங்கிறது இந்த ரிஷப ராசிங்கிறது ஸ்திர ராசி. அப்ப என்ன ஆகுதுன்னா, பாக்கியஸ்தானமும் 9வது இடம்தான், பாதகஸ்தானமும் 9ஆம் இடம் தான். அதாவது ரிஷபராசிக்கு நல்ல பாக்கியஸ்தானம் அந்த 9வது இடம், கெடுதலை பண்ணக்கூடிய ஸ்தானமும் அந்த 9வது இடம். என்னங்க நல்ல ஸ்தானம் சொன்னீங்க, கெடுதலை பண்ணக்கூடிய ஸ்தானமும் அதுதாங்கிறீங்களே அப்படின்னா எப்படின்னா, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள். நீங்க நல்லது நினைச்சா இந்த சனி பகவான் நல்லதே பண்ணுவார். பிறருக்கு கெடுதல் நினைக்க கூடாது. உள்ளத்தால் உள்ளதும் தீதேனா, மனசால் நினைச்சா கூட தீது, அடுத்தவனுக்கு கெடுதலை அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. கெடுதல் நினைக்காமல் நன்மையை நினைத்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியா செயல்படுவார். நீங்க கெட்டதை நினைச்சிட்டீங்கன்னா அவர் பாதகாதிபதியா செயல்படுவார். இதுதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரகசியம். இப்ப சனி உங்களை பார்க்கிறார், உங்க ராசியை. அப்போ அவர் சில டெஸ்ட் வைப்பார். அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட் மாஸ்டர். பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் எப்படி நம்மளை நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு தண்டனைகள் தருகிறாரோ, அப்படி அதை போல ஒரு ஆசிரியராக இந்த சனி பகவான் இப்ப செயல்படுவாரு. நம்ம செயல்களில் ஒரு நேர்மை இருக்கணும். ராசியை சனி பகவான் பார்க்கும்போது செயல்கள்ல நேர்மை இருக்கணும், இல்லைங்களா? அதே மாதிரி புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப நிறைய பையங்க ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையங்களை பார்த்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மாறும். இந்த காலகட்டத்தில் படிப்பு மட்டுமே கவனமா இருங்க. சிலருக்கு காதல் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனம் மாறும்போது இந்த படிப்பு பாதிக்கும். இப்போ காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு, அதே மாதிரி புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் வரும், ஆனால் பிரெக்னன்சியை கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துக்கிட வேண்டிய அவசியம் உண்டு.
என்றைக்கு இந்த 5வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரோ, இந்த கேளிக்கை விஷயங்கள், ஜாலியா இருக்கிற விஷயங்கள், இது மேல மனதை ஈடுபடும். சில தவறான நண்பர்களால் தவறான பொழுதுபோக்குகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையா இவங்க இருக்கணும், இல்லைங்களா? உண்மை உண்மை உண்மை. அதே மாதிரி சனி பகவான் அட்டமஸ்தானம், இவங்களுக்கு பார்க்கறது அட்டமஸ்தானத்தை இல்லையா, 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துறாங்க பாருங்க, ரிஷபராசிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரிய யோகமா இருக்கும், நல்ல வருமானம் வரும். அப்ப இந்த சனி பகவான் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு, இவர்களுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுப்பாரு, பிசினஸ் டெவலப் பண்ணி விடுவாரு, புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. இது எல்லாமே செய்யறாரு. நட்பில் கவனமாக இருங்கள், ஒழுக்கமாக இருங்கள், நல்லபடியா வாழ வைப்பார் தான் நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்றோம். நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க. என்னன்னா அடிப்படை ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், என்னன்னா கடந்த காலத்தில் ரொம்ப அதிகபட்சமான நெருக்கடிகள். இந்த ரிஷபராசிக்காரனுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டுகளில் பெரிய பெரிய உத்தியோகம் தாங்க பாருங்க, எல்லாம் மெமோ வாங்கியிருக்காங்க. இல்லை வேலையை விட்டு கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்பட்டு, தனியார் நிறுவனத்தை வேலை செய்து வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. இந்த வேலை நினைக்குமா, இல்லை வேலையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா, ஒரு பெரிய பயம் இருந்தது. இப்போ அந்த பயம் முதல்ல போகும். என்ன காரணம், இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திரன் உச்சமாகிறார். எப்போதுமே ஒரு குழப்பவாதி. ஒரு தெளிவு என்பது அவளுக்கு எப்போ இருக்கோ, எப்போ வருதோ நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, சந்திரன் உச்சம். ஆமா. அப்போ மிகப்பெரிய அறிவாளிகள், ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கிறவங்க வாழ்க்கையில சோபிக்கிறது இல்லை. பாருங்களேன், நான் கல்லூரியில பார்ப்பையா, அதாவது நம்மள்ட்ட படிக்கிற மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் வாங்குற மாணவர்களாக கூட இருப்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க. ரொம்ப நிறைய படிச்ச மாணவர்கள் புத்தக புழுவாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில ஜொலிக்காமல் இருக்கிற மாணவர்களே அதை நான் பார்க்கிறேன். அப்போ கொஞ்சம் முடியல நினைக்கிற மாணவன் பல வழிகளில் முயற்சி பண்ணுகிறான், ஜெயிக்கிறான். இப்ப நீங்க சொல்ற ரிஷபராசிக்கு அப்ப என்ன, சந்திரன் உச்சம், ரொம்ப அறிவாளிகள், அதிக அறிவு, சில நேரங்களில் குழப்பவாதியா. இப்ப என்னன்னா அந்த அவர்களுக்கு 11ஆம் இடத்திற்கு சனி வருவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ஒரு வேலையில நிம்மதி, வாழ்க்கையில நிம்மதி, ஒரு பெரியவங்களுடைய ஆதரவு, விஐபியுடைய ஆதரவு, அரசியல்வாதிகளாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய நிலை எல்லாமே இருக்கு. கடந்த கால இருள் என்பது இந்த காலகட்டத்தில் விலகி ஒரு வெளிச்சத்தை தேடி இவங்க பயணிக்கின்ற நிலை, வெளிச்சத்தோடு பயணிக்கின்ற நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. வசதி வாய்ப்புகளோடு ஒரு வீடு, வாகனம், இன்ற எந்தெந்த எதிர்பார்ப்புகளுக்கு இல்லை. இது சரியா புள்ளிகள் வச்சிங்க, ஒவ்வொரு புள்ளியை வச்சிங்க. எப்பொழுது சனி பகவானுடைய பார்வை ஒருவருடைய ராசிக்கு பதிக்கிறதோ, இப்போ குரு பகவானின் பார்வை பதிக்கின்ற போது நிலைமை வேற. அவன் கர்மகாரங்கள் பார்த்துட்டே இருக்கான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, அதற்கேற்ற பலனைத்தான் ராசியை பார்க்கின்ற சனி உங்களுக்கு லாபசனி வழங்குகிறார். அப்போ ஒரு அற்புதமான தகவல். அப்படி நேர்மையாக, சிறப்பாக, சரியாக வேலை செய்து வருபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரியாகவும் இருக்கும். இந்த 5ஆம் இடத்தை பத்தி பேசுறீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப நாசுக்கா, ரொம்ப பவ்யமா அது சொன்னீங்க. எப்படி சொன்னீங்கன்னா அது காதலும் வருங்க, கேளிக்கையும் வரும், உயர்கல்வியும் அதுதான், இல்லைங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த இடத்தை சனீஸ்வரன் பார்க்கின்ற போது உங்களை உயர்கல்வியில ஏதாவது சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய கவனத்தை, நீங்க தான் புத்திகாரன் ஆச்சுங்களே, சந்திரன் உங்களுடைய ராசியில உச்சமாகிறாரு, குழப்பவாதி ஆச்சுங்களே, நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ராக் மாறும். ட்ராக் மாறும்போது நீங்க வேற பாதையில போவதற்கு ஒரு வழி ஏற்படும். சனி பார்த்துட்டே இருக்காரு, உங்களை சோதனை பண்ணிட்டே இருக்காரு. நீ அந்த பாதையில போனீங்கன்னா உனக்கு இந்த பாதை கிடையாது. பொருள்காரகமா உயிர்காரகமா, புகழடை போகிறாயா, போதையை ஏற்றிக்கொள்ள போகிறாய். அப்போ இந்த விஷயத்தையும் பார்த்துறாரு. அப்போ 8ஆம் இடத்தையும் பார்த்தாரு, அஷ்டமஸ்தானத்தை. அவருடைய குருவுடைய தான் வீடு 8ஆம். அப்போ இன்னொரு பார்க்க என்னன்னா, அது 9ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம். இவர்களும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் சொல்றீங்களா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் போயிடும், இல்லை நோய் வரும், இல்லை படுத்த படுக்கை ஆகிடும். அது கிடையவே கிடையாது. என்னன்னா ஒரு அவமானத்தை ஒரு மனிதன் சந்தித்தால் கூட அவனுக்கு உயிர் போனதுக்கு சமம்தான். இப்போ இந்த காலகட்டத்தில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். இவர் லாபத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பார், வேலையை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையுடைய மற்ற அம்சங்கள், உயர்கல்வி, அது நிலைக்க வேண்டுமென்றால் நீங்கள் சரியாக படிக்கணும். அப்போ உங்களுக்கு புகழ் சரியாக இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தில் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். மிக முக்கிய ஒழுக்கம்.
இந்த காலகட்டத்தில் ஒழுக்கத்தில் சரியாக இருந்து விட்டால் நிச்சயமாக ஒரு வெற்றி பெறுவார்கள். இவர்கள் ஒரு முறை திருவிழா போயிட்டு வந்தாங்கன்னா நல்லது நடக்கும். என்ன காரணம்னா லாபஸ்தானத்துக்கு வராரு, இவளுக்கு ஜீவனாதிபதி அவர் தான். அவரை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லது நடக்கும். அருமையா, அருமை. அதுலேயும் நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, திருநள்ளாறு சென்று திரும்பி வருவது நல்ல பலன் தரும். இந்த ரிஷபம் என்பது ஒரு பெண் வீடாக இருக்கு. அந்த பெண் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசிவாதிகளை, அந்த ரிஷபராசியை இந்த இன்னொரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பெண் தெய்வங்கள் வழிபாடு, குறிப்பாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடை இவர்கள் செய்கிற போது ஒரு பெரிய வளர்ச்சியை அது கொடுத்துரும். நீங்க ரொம்ப அருமையா குறிப்பிட்டு சொன்னீங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். வள்ளுவர் தான் அங்க நிக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. நம்ம எங்க போய் எங்க பேசினாலும் ஐயா, அது அத்தனை கருத்துக்களும் அந்த வள்ளுவத்தில் அடங்கி இருக்கு. ஆமா, வாழ்வியல் அதுதானே. வாழ்வியல் அதுதானே. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கமா இருங்க, ரிஷபராசிக்காரங்க ஒண்ணு போதும் அப்படிங்கிற கருத்து அருமையாக நம்முடைய பேச்சில் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய அறிவாளிகள், வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அவர்கள் என்ன செய்தால், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.